அப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை மீட்டு கொண்டவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாய் ஆராதிக்கும்படியான இந்த நல்ல வேலைக்குள்ளாய் கடந்து வர கர்த்தனை பாராட்டுகிற தேவ அன்புக்காக நன்றி ஐயா. உம்முடைய அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் ஆண்டு வழிநடத்துவீராக. விலையேறப்பட்ட கிருபைகளுக்குள்ளாய் கர்த்தர் நடத்துங்க. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. பூர்ண கிருபையும் சமாதானமும் கர்த்தாவே இந்த செயல்வாயில் பகுதியிலும் கொடுங்கூர் பகுதியிலும் கர்த்தரை வெற்றி சேர்க்கும்படியாக கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் தாப்பனை சொல்ந்து கொள்ளும்படியாக தாழ்த்துகிறேன். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே பாடல் பகுதியிலும் கர்த்தாவே காணிக்கை பகுதிகளிலும் சாட்சி பகுதிகளிலும் மற்றும் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரையா. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய தேவதாசன் மத்தியிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. மற்றும் எல்லா பிரதேச ஆராதனைகளிலும் உம்முடைய கரம் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகிலுண்டு. அனுதினமும் கிருபையினால் அவரே எந்தன் முன்மாதிரியாய், அனுதினமும் கிருபையினால் அவரே எந்தன் முன்மாதிரியாய், ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார், ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகிலுண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவர் அல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம், அழைத்த தெய்வம் உண்மையானவர் அல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம், வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலது கை பிடித்தென்னை நடத்திடுவார், வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலது கை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசுவின் அருகிலுண்டு. இதோ வேகம் நான் வானவீதியில், இனியும் வருவேன் என்று அருளி சென்றார்,
நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ. வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ. வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம். வலது கை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம். வலது கை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. இதோ வேகம் நான் வானவீதியில். இனியும் வருவேன் என்று அருளி சென்றார். இதோ வேகம் நான் வானவீதியில். இனியும் வருவேன் என்று அருளி சென்றார். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம். இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். இன்பநாதனை நானும் காணும் வண்ணம். இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகிலுண்டு. ஹல்லேலூயா. மாறிடாரே மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாயே மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே.
இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் வெண்சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியாலே அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் வெண்சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. மாறிடாயே அனேசரே மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கஷ்ட நஷ்ட நேரத்திலே கைவிட மாட்டார், காலங்கிலும் நேரத்திலும் கைவிட மாட்டார்.
கஷ்ட நஷ்ட நேரத்திலே கைவிட மாட்டார், கலங்கிடும் நேரத்திலும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். ஆபத்து காலத்திலே கைவிட மாட்டார், அற்புதங்கள் செய்து நம்மை கைவிட மாட்டார். ஆபத்து காலத்திலே கைவிட மாட்டார், அற்புதங்கள் செய்து நம்மை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். பயம் தீங்கு நீக்கி நம்மை கைவிட மாட்டார், எதிர்பார்க்கும் நன்மை தந்து கைவிட மாட்டார். பயம் தீங்கு நீக்கி நம்மை கைவிட மாட்டார், எதிர்பார்க்கும் நன்மை தந்து கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். நெருக்கத்திலே நம்மை கைவிட மாட்டார், நம்மை நேசிக்கும் தேவன் அவர் கைவிட மாட்டார். நெருக்கத்திலே நம்மை கைவிட மாட்டார், நம்மை நேசிக்கும் தேவன் அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் கைவிட மாட்டார், பலப்படுத்தி நம்மை அவர் கைவிட மாட்டார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் கைவிட மாட்டார், பலப்படுத்தி நம்மை அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். ஆமென். காரியங்களிலே என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மாறாத கிருபைகளுக்குள்ளாய் அவர் மூடி மறைத்து நடத்துகிற தேவன் என்பதையும் அறிந்திருக்கிறேன். அவருடைய சமூகம் எனக்கு கொடுத்த நல்ல வாக்கு 110வது சங்கீதத்திலே 4வது வசனம், நீர் மொல்கித்சேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்ற வார்த்தையின்படியே அடிமை ஆசாரியனாக்கி இந்நாள் வரையிலும் என்னை நடத்தி வந்தவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனும் தொடர்ந்து நடத்தக்கூடியவருக்கு நன்றி சொல்லக்கூடியவனுமாய் இருக்கிறேன். அநேக தடவை பலவீனப்பட்ட வேளைகளிலே நான் தேவனுடைய ஊழியத்து நிமித்தமாய் நான் தேவனுடைய சமூகத்திலே நினைத்த காரியங்கள் ஒன்று உண்டு. எனக்கு பிறகு இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை யார் செய்வார்கள் ஆண்டவரே, யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நான் போராடி கொண்டிருந்தவனாக இருந்தேன். அநேக பலவீனங்கள் நடுவிலே அங்கு மரணம்தான் சந்திக்குமோ என்ற ஒரு நிகழ்வு வெளிப்படக்கூடிய வேளையில் கூட அந்த எசேக்கியா ராஜா எப்படியாய் கண்ணீரோடு விண்ணப்பித்தாரோ அப்படியே விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கக்கூடியவருமாய் இருந்தார். இந்த நாட்களிலும் நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை என்பதை நீங்கள் யாவரும் காண்கிறீர்கள். கர்த்தர் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான சகோதரி ஜெயபாய் அவர்களோடு இணைந்து நாங்கள் கடந்து வந்த அந்த ஊழியத்தின் பாதை ஒவ்வொரு காலங்களிலும் மகளுடைய சமூகத்திலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து அருமையான அம்மாவையும் பலப்படுத்தி ஆஸ்வதித்தார்.
கடந்த காலங்களில் காணப்பட்ட எல்லா பலவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்தா புது கிருபைகளோடு நடத்தி வருகிறார். நான் ஊழியத்தினுடைய காரியங்கள் நிமித்தமாக நான் கேட்ட வேளையிலே, அவர்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக என்று சொல்லி நான் கேட்கக்கூடியவனாக இருந்த வேளையிலே, பிள்ளைகளுடைய காரியங்களிலே அவர்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படவில்லை என்பதை அவர் என்னோடு தெளிவாய் பேசக்கூடியவராக இருந்தார். அவர்களுடைய உலகத்தினுடைய கிரியைகளினாலே நான் வேறு ஒன்று சொல்லவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியானால் இந்த ஊழியத்தினுடைய காரியங்களில் ஜனங்களை நடத்த வேண்டும், யோசுவாவை போல ஒரு தேவதாசனை எழுப்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே மெய்யாகவே பிள்ளையாண்டான் கிரேஸ் ஞான்ராஜை கத்த என்னோடு கூட அவனுடைய பெயரை சொல்லி அவனுடைய காரியங்களை குறித்து பேசக்கூடியவராக இருந்தார். மெய்யாகவே அவனுடைய காரியங்களிலே அவன் இந்த ஊழியத்திற்கு தகுதியுள்ளவனாக இருப்பானா என்கிற காரியத்தையும் அநேக காரியங்களாலே நான் பார்த்தது உண்டு, சோதித்தது உண்டு. எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருக்கும்படியாய் அவன் தன்னை தகுதிப்படுத்துகிறவன் என்பதை நான் நன்றாய் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். அவனுடைய சமூகம் தன்னுடைய காலங்களிலே அவர் தன்னுடைய பொறுப்புகளை எவ்வளவு உண்மையாய் கவனிப்பார் என்கிற காரியத்தையும் குறித்து, அதனுடைய காரியங்களையும் குறித்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட வேளையிலே அவனுடைய கிரியைகள், அவனுடைய உண்மை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசக்கூடியவராக இருந்தார். ஆகவே உண்மையுள்ள மற்றும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அவன் அருமையான மகன், இன்ஜினியரிங் முடித்தவராக இருந்தும் தன்னுடைய காலங்களிலே அவருடைய தகப்பனுடைய சமூகத்திற்குள்ளாய் அவர் கடந்து வந்ததினாலே சற்று நான் பின்தங்கினவனாகவே இருந்தேன். பிள்ளையாண்டான் சாம் இதனுடைய காரியங்களே வருவானோ என்கிற சந்தேகமானது எனக்கு அதிலே வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் தெளிவாய் ஒரு தரிசனத்தில் சொன்னார், அவன் பின்னாட்களிலே அவனுடைய சகோதரனுக்கு உதவியாக இருப்பான், என் நாட்களிலே அவன் ஊழியத்தினுடைய காரியங்களே நிலை நிற்பதில்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். மேலும் சகோதரர்களையும் குடும்பங்களையும் எப்படி அரவணைத்து கொண்டு வருவான் என்கிற காரியத்தை குறித்தும் நான் அவனுடைய காரியங்களை நான் கவனித்த வேளையிலே கடந்த மாதத்தில் என்று நினைக்கிறேன், அவனுடைய சமூகத்திற்கும் பிள்ளைகள் நடுவிலே கொஞ்சம் சின்ன ஒரு போராட்டங்களை சற்று விதைத்து பார்த்தான். அப்பொழுதும் அவனுடைய சமூகம் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் என்று சொல்லி நான் கவனிக்கக்கூடியவனாக இருந்தேன். அந்த காரியத்தில் கூட அவனுடைய சமூகம் 2-3 நாட்கள் சற்று கோபம், எரிச்சல் அவன் மத்தியிலே இருந்தாலும் அவனுடைய சமூகத்திலே நான் கண்ட காட்சி என்னவென்றால், மறுபடியுமாய் சகோதர அன்புக்குள்ளாய் அரவணைக்கக்கூடிய அந்த அன்பை காணக்கூடியவனாக இருந்தேன். ஆகவே இந்த ஊழியத்தினுடைய காரியங்களிலே மெய்யாகவே குடும்பங்களிலே வரக்கூடிய காலங்களிலே அடிமைக்கு பிறகு இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை பொறுப்படுத்த அவர் கடந்து வருவார். மற்றவர்களுக்கு இந்த தாளந்துகள் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். ஆகவே இதில் மற்றவர்களுக்கு இடமே கிடையாது. மற்றவர்களுடைய சகோதரிய அருமையான அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புடைய காரியங்களிலிருந்து அவர்கள் சில காரியங்கள் தேவனுடைய பாதை விட்டு விலகி போனதினாலே அவர்களுக்கு இந்த காரியங்களிலே பொறுப்பை கொடுக்க முடியாது. ஆகவே நான் கர்த்தருடைய சமூகத்திலே போராடின வேளையிலே கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை அருமையான பிள்ளையாண்டான் கிரேஸ் ஞான்ராஜ் மத்தியிலே அவர் அப்படியாய் கொடுக்க போகிற கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். அது நிமித்தமாக அருமையான ஐயாவோடு கூட நான் பேசினது உண்டு. அப்பொழுது ஐயாவும் சொன்னாங்க, ஆமாம், ஊழியத்தின் பாதையிலே உங்களுக்கு யார் கர்த்தர் ஏவுதல் கொடுக்கிறாரோ அவரை கொண்டு அவரை பிரதிஷ்டை பண்ணி நடத்துவோம். தொடர்ந்து காலங்களிலே அவர் உங்களுக்கு பிறகு இந்த பொறுப்பான காரியங்களை செயல்பட தங்களை தாழ்த்தி வருவார். ஆகவே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அதனால் நாட்களில் நம்மத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய
அருமையான அப்போஸ்தலர், அருமையான ஐயா பாஸ்டர் ரூபர்ஸ் தேவதாஸ் அவர்களுடைய சமூகம் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து தேவ வார்த்தைகளை குறித்து பேசி பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே அருமையான தாயாரும் ஊழியத்திற்கு கடந்து வர்றாங்க. ஆனாலும் அவர்கள் முன்பு போல அதிகமாய் கடந்து போக முடிவதில்லை. ஆகவே அருமையான மகள் ஜெஸ்ஸி ஜான்சனையும் எஸ்தர் மகேஷையும் போக்குவரத்தினுடைய காரியங்களிலே, அதுபோலவே பிள்ளைகளுடைய வீடுகளை சந்திக்கக்கூடிய காரியங்களிலே அவர்களையும் ஜெபிக்கும்படியாய், ஆகவே இந்த ஊழியத்தினுடைய காரியங்களிலே அவர்களும் பங்குள்ளவர்களாக இருப்பதினாலே, ஆகவே இந்த ஊழியத்தினுடைய காரியங்களுக்காய் அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாய் இந்த வேலையையும் கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாய் அவர் கமலியலின் பாதத்திலே அருகிலே இருந்தாலும் அவர் கர்த்தருடைய பாதத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து வந்த காலங்கள் நிமித்தமாய் அவர் அப்போஸ்தலனாகிய பவுலாக உயர்த்தப்பட்ட காலங்களை பார்க்கிறோம். ஆகவே தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் கர்த்தர் ஊழியங்களை நடத்துவார். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவார் என்று சொல்லி அடிமை விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலும் அருமையான ஐயாவை அன்போடு கூட அழைக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும். வாங்க வாங்க ஃப்ரெண்டில் இப்படி இந்த எங்களை திருப்பாங்க எங்களை பார்த்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் என்னோட கூட இந்த காரியத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன ஊழியத்திலே, சபை ஊழியத்திலே அடுத்தடுத்து நமக்கு உதவியாக இருந்து ஊழியத்தை பொறுப்பெடுக்க வேண்டியவர்களை எப்போதும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கணும். அதுதான் சபை, ஆவிக்குரிய சபை. ஒருவராக இருந்து என் காலத்துக்கு பிறகு அது நடக்கட்டும் என்று சொன்னால் அந்த சபை நிற்பதில்லை. ஒரு ஊழியர் இருக்கும்போது அடுத்தது அது வேறுமதி தான் சொல்லுகிறது. ஆரோனும் குமாரர்களையும் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார்கள். மோசே கூட இருந்தார். பிறகு யோசுவா ஏற்படுத்தப்பட்டார். அவ்விதமாக தான் வேதத்தில் நாம் அறிந்து இருக்கிறோம். அப்போ இந்த உடன் ஊழியர்களாய் இருந்த பிறகு தான் தலைமைத்துக்குள்ளே கடந்து வர முடியும். ஒரு சில வார்த்தைகளை வாசித்து இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஊழியம் ஒரு அற்புதமான ஊழியம். ஒருவனுக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவான கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா வேலைகளை பார்க்கலாம் என்ன நீங்கள் எது சிறந்ததுங்கிட்ட சொன்னால் கர்த்தருடைய ஊழியமே சிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பா தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண போவதில்லை, பிரசங்கத்துக்காக வந்திருக்கிறேன். எனவே பிரசங்கத்தின் நேரத்தை நாம் எடுத்துவிட வேண்டாம். எனவே வசனத்தை வாசித்து இவர்களுக்காக ஜெபித்து நாம் செய்திக்குள்ளே கலந்து போவோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களால் உதவிக்கார ஊழியம் செய்யலாம். 12ஆம் வசனம். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷராயும் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்போ ஒரு உடன் ஊழியக்காரர் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு பவுல் தன்னுடைய உடன் ஊழியராக ஏற்படுத்தி இருந்தார்.
அவருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்ட ஆலோசனைகளை பார்க்குறோம் இல்லைங்களா? அது ரொம்ப அற்புதமான ஆலோசனை. இரு நாக்கு இருக்கக்கூடாது. உடன் ஊழியருக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க? இரு நாக்கு இருக்கக்கூடாது. ஒருவர்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருவர்கிட்ட இன்னொரு மாதிரியும், ஒரு காலத்தில் ஒரு மாதிரியும் மற்றொரு காலத்தில் மாற்றி பேசுகிற நாக்கு உதவி ஊழியர்கள் என்றாலே இருக்கக்கூடாது. அது மாய்மாலத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அது வேதம் அழகாக சொல்லுகிறது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. ஊழியத்தில் என்ன இழிவான எந்த ஆதாயத்தையும் இச்சிக்கக்கூடாது இல்லைங்களா? இது தொடர்ந்து நீங்கள் அப்படி அதை பார்த்து கொள்ளுங்கள். ஏண்டி உதவி ஊழியக்காரர் ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும். சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாக இருக்கணும். அதுதான் ஐயா சொன்னாருங்க. தம்பி நான் கவனித்தேன் இல்லைங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தேன், குடும்ப காரியத்தில் பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார் இல்லைங்களா? ஸோ இவர்கள் ஊழியத்துக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த சபை ஊழியத்தை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். நான் 63 இந்த அப்போஸ்தலர் சபை சேர்ந்தவனாக இருக்கிறபடினாலே, எல்லா கிளை சபைக்கும் உட்பட்ட ஊழியத்தை உடையவனாக இருக்கிறபடினாலே இந்த ஊழியத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அருமையான தாயார் பாடல்கள்லாம் சிறப்புள்ள பாடல்கள். நான் சொன்னேன், எப்போ புஸ்தகம் போட போகிறீங்கன்னு சொல்லி பாஸ்டர் ஜெபராஜை கேட்டேன். என்னென்னமோ புஸ்தகம் வருது, டமுக்கு பாட்டெல்லாம் வருது, இவர்கள் பாட்டெல்லாம் என்ன ஆழமான அர்த்தம் உள்ளவைகள், ஒரு புஸ்தகம் போடுங்க என்று சொல்லியிருந்தேன். எனவே சீக்கிரத்தில் அவர் அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்று நான் அறிந்திருக்கேன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் இவர்களுக்காக நம்ம எலும்பி நின்று நம்முடைய கரங்களை இவருக்கு நேராக உயர்த்தி பிடித்து நாம் ஜெபிப்போம் இல்லைங்களா? சபை ஊழியத்திலே தொடர்ந்து உடன் ஊழியர்கள் ஏற்படுத்தப்படுவது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நடத்துதலுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ அழைப்பு அவசியம். அழைப்பு இல்லாமல் ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, அழைப்பை பெற்றவர்கள் அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனாலே நடத்தப்படணும். ஊழியத்தை நம்ம சொந்த சிந்தனையோடு நம்ம மனுஷர் நடத்துகிற விதத்திலே ஊழியம் நடத்தக்கூடாது. கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் நடத்தணும். கர்த்தர் உடன்படிக்கை சுமந்து கொண்டு யோதான காலை வையினா காலை வைக்கணும். கர்த்தர் அதுக்கு முன்பாக நில்லுனா நிற்கணும். கர்த்தர் கேளுனா கேட்கணும். ஸோ கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அவ்விதமாக நடத்தணும். அப்படியாக இந்த அருமையான மக்கள்கள் அவர்கள் சத்தியத்தை வளர்ந்து அவர்கள் ஊழிய பாதையில் இருக்கிறபடினாலே அவர்கள் அதை செய்வார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாம் எல்லோரும் அவர்களுக்கு நேராக கரங்களை உயர்த்துவோமா? எல்லாம் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலே வந்துட முடியுமா? கொஞ்சம் மேலே வாங்க. கொஞ்சம் முழங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னு. வாங்க 3 பேரும் வாங்க. 3 பேர் முழங்க அனுப்பிங்க. ஆமாம் வாங்கம்மா, நீங்கள் வாங்க. வாங்க 3 பேருக்கு வாங்க. வாங்க. கைகளை வைங்கம்மா, மேலே வைங்க. நீங்களை கை வைங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நேராக கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போமா? எல்லாம் ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியம் என்று சொல்லுங்க. ஏஸ்ராகா பௌரியா ஷாதாரா ஹந்தானாமா ஓரி பௌதுரி மீனுரு அக்கம் கபாதா லாராதானாமா ஓரிஷெதரி ஹந்துர பௌத்மன கபாரா கபாதானாமா அரபாந்தர தீரி பீதுருபா கம் கபாதானாமா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பசுத்த ஆவியான மூலமாக உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரியேக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தாயின் வயிற்றிலே கருவாய் இருக்கும்போது உம்முடைய கண்கள் கண்டு நீர் கர்த்தாவே தேவரி மகனை பிரித்தெடுத்த உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே நீர் பக்குவப்படுத்தி உம்முடைய ஊழியத்துக்காக மகனை பிரித்தெடுத்த உன்னத நோக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பிதா குமாரன் பசுத்த ஆவியாவின் நாமத்தினாலே உம்முடைய ராஜ்யத்துக்காக Yes, Lord. Shandara Bautini Kaba Kabatanama.
ஓ உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக மகனை ஏற்படுத்துகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உன் வாயை விரிவாய் திற, என் வார்த்தையினால் நிரப்புவேன் வேத வார்த்தைப்படியே கர்த்தாவே மகன் நாவிலே உம்முடைய அபிஷேகத்தை வைத்தமைக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தின் மகத்துவங்களை பேசும் உன்னத மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இந்நாளை ஆரம்பத்தை கிரிய பூர்ணமாக்கி உமக்குள்ளாக இன்னும் கட்டும் நல்ல சுகமல ஜீவனோடு உம்முடைய வருகை தாமதிக்கும் பட்சத்திலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகனை எழுப்பி கர்த்தாவே நீ பெரிய காரியங்களை செய்வீராக. எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் வந்தது போல உம்முடைய சால்வை உண்மையில் இருந்த சால்வை இயேசுவின் நாமத்தினால் அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பிதா குமாரன் பசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய சேவைக்காக அருமையான மகளை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கர்த்தாவே முழுமையான அர்ப்பணிப்போடு கூட அதிகமான கருவலை பெற்று உமக்காக ஓட எம் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து என்று பவுல் சொன்னது போல கர்த்தாவே தேவனி மகளுக்கு வேண்டிய கிருபை தந்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தரிசனங்கள் வரட்டும், தரிசனங்கள் வெளிப்பாட்டுகள் வரட்டும் கர்த்தாவே. அநேகர் நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரமாக மகளை ஏற்படுத்தி கர்த்தாவே அநேகருக்கு ஆறுதல் உண்டாக்கும் தாயாக நீர் கர்த்தாவே கிருபை உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே இரவும் பகலும் நீர் மண்டாடியது போல கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாய் மகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பிதா குமாரன் பசுத்த ஆவியான் என்ற திரேக தேவனின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய முழு நேர ஊழியத்துக்காக மகளை பிரித்தெடுத்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜாதிகளுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசியாக மகளை போதே நாங்கள் ஏற்படுத்துகிறோம் கர்த்தாவே. நாவிலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, உம்முடைய அன்பின் குறையை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகமல் ஜீவனோடு காத்துக்கொண்டு மகளை குறித்ததான் நம்முடைய சுத்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ செய்தமைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அன்பான் தேவ ஜனமே, இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே சொல்லப்பட்ட சில வார்த்தைகளிலே முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அவருடைய வருகை கடைசி காலங்களை குறித்து சீஷர்கள் கேட்டபோது அவர் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அவ்விதமாக சொல்லிக்கொண்டு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இந்த ஜெபத்தின் வாழ்க்கை என்ற தலைப்பிலே கர்த்தர் வார்த்தை பேச இருக்கிறேன். த லைஃப் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் வாழ்க்கை. அன்பான் தேவ ஜனமே, ஜெபம் ஒரு இன்றியமையாத ஒன்று. ஜெபம் என்பது அவசியமானது. ஹல்லேலூயா. எதை ஒதுக்கினாலும் ஒதுக்கலாம், எதை ஒதுக்கி விடக்கூடாது, ஜெபத்தை ஒதுக்கி விடவே கூடாது. ஹல்லேலூயா. அன்பான் தேவன், ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவர் ஜெபிக்கிறவராகவே இருந்தார். இரவு முழுவதும் அவர் ஜெபித்திருக்கிறார். மலைகளிலே ஜெபித்திருக்கிறார், தனித்து ஜெபித்திருக்கிறார், கூடி ஜெபித்திருக்கிறார். கடைசி நேரத்திலும் அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார். இவ்விதமாக ஜெபிக்கிறவராக இருந்தபடினால்தான் அவர் வருவதை பார்த்தபோது லேகியோன் என்ற பிசாசுகளை உடைய ஒரு மனுஷன், அந்த பிசாசு அவர் வரும்போதே பார்த்து அது அலற தொடங்கிவிட்டது.
லேகியோன் என்று சொன்னால் எத்தனை எண்ணிக்கை? லேகியோன் எத்தனை பிசாசு? அநேகம். அப்புறம் இல்லைங்களா? சரியான நம்பரை சொல்லுங்க பார்க்கலாம். லீஜன். லீஜன் எத்தனை எண்ணிக்கை? லீஜன் என்று சொன்னால் 6000. எத்தனை ஆச்சுங்க? 6000. சில பேர் 2000 சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பானது. ஒருவனுக்கு லேகியோன் என்று சொன்னால் 6000. எத்தனை பிசாசு இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிசாசு ஒருத்தங்கிட்ட இருந்தாலும் இந்த காலத்தில் தொலையாக இருக்குது. பிசாசு பிடிச்சவனுக்கும் தொலையாக இருக்கிறது, பிசாசு பிடிச்சவனோடு கூட இருக்கிறவனுக்கும் தொலையாக இருக்கிறது. எங்களை மாதிரி ஊழியக்காரர் பாசி ஜபராஜ் மாதிரி எந்த மாதிரி இல்லை இல்லையா? நான் கிட்டே போகிறது கிடையாது. பிசாசு பிடிச்சல போயிட்டு போராடி கொண்டுலாம் இருக்குது இல்லையா? இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி விட்டுறது. நம்ம போராட்ட வேலை இல்லை. ஆனால் பாவம் இவர் என்னையா பண்ணுறீங்க? ஐயா நேற்று அமாவாசை ஐயா, சாப்பிடாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்றது இல்லையா? சாப்பிடாம இரவும் பகலும் யாருக்காக ஜெபிக்கிறாரு? பிசாசு பிடிச்ச மக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த மனுஷனுக்கு எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு, 2 பிசாசு அல்ல, 6000 பிசாசு பிடித்து இருந்தது. அப்போ கொஞ்சம் கோஷ்டு பாருங்களேன், ஒருத்தனும் அடக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அங்கே முடியை பிடிச்சி தொடப்பு கட்டை எடுத்து பைபிளை வச்சு அதை வச்சு எதுவுமே செய்யலை. அவர் ஏதாவது செஞ்சாருங்களா பிசாசு பிடிக்கிறதுக்கு? இந்த காலத்தை முடியை பிடிச்சி ஆட்டி கிட்டி அடித்து கிடித்து என்னென்னமோ வித்தெல்லாம் பண்ணுறாங்க. நானும் அதை வேடிக்கை பார்த்துருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல. பிசாசு பார்த்துட்டு அவங்கள பார்த்து சிரிக்கத்தான் செய்யுது இல்லைங்களா? ஆனால் பிசாசை வேதம் சொல்லுங்க, பிசாசை துரத்துவிகள், பிசாசை துரத்துவிகள். நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே போய் என்று சொன்னா என்ன பண்ணணுங்க? அது போய்விடும். அப்போ இயேசு வந்தபோது அந்த பிசாசு அலறி அடிச்சுட்டு அது ஓடி போகுது. என்ன சொல்லுது? அது ஏனையும் தொந்தரவு பண்ண வருதுக்கிறீ, நீ சொல்லும், நான் ஓடி போடுறேன். சரி போன்றாரு. அப்போ சொல்லு, அந்த 2000 பண்டிகைகள் இருக்குது, அந்த பண்டிகைகளுக்குள்ளே என்னை அனுப்பிவிடும் என்று உத்தரவு கேட்குது. ஆண்ட சொல்லப்போ அப்படின்றாரு. 6000 பிசாசு, 3 பிசாசு ஒரு பண்டிகை தெரிஞ்சு கொண்டுச்சு இல்லைங்களா? எல்லாம் போய் அப்படியே தண்ணிக்குள்ளே போய்விட்டு. சரி, ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஜபத்தின் வல்லமை நம்ம பிசாசு இந்த சூனியம் கேணியம் இதெல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் நம்புறதில்லை. ஏன் நம்புறதில்லைன்னா, எவன் ஒரு ஜெபிக்கிறானோ அவன்கிட்ட ஒன்றும் வராது, ஒன்றும் வராது. பிசாசுக்கு இடமே கிடையாது. பிசாசு யாரை பார்த்து பயப்படுறான்னு சொன்னால், எவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்தா பிசாசுக்கு பயம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போதும் ஜெபம் பண்ணு. எப்படி பண்ணுங்க? எப்போதும். அப்போ 24 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி அதை குறிக்கல. அப்போ நமக்குள்ளே ஒரு ஜெப ஆவி இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு தனிப்பட்ட நேரம் இருக்கணும், அதுக்கு நேரம் செலவழிக்கணும் இல்லைங்களா? நேரம் சொன்னால் 5 நிமிஷம் ஜெபம் அல்ல. அன்பான் தெய்வ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீஷரை பார்த்து எவ்வளோ நேரம் ஜெபிக்க கேட்டாருங்க? 1 மணி நேரம் இல்லைங்களா? அது குறைஞ்சது. ஆனால் இந்த நாட்களில் நீங்களும் நானும் 1 மணி நேரம் அல்ல. அன்பான் தெய்வ ஜனமே, தசம பாகத்தை குறித்து தெரியுமா? தசம பாகம் என்னங்க? 10ல் 1 இல்லைங்களா? 10ல் 1. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இருக்குது இல்லைங்களா? 20 மணி நேரத்தில் நீங்கள் 10% கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 2.5 மணி நேரம் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த தசமாகவும் அந்த உபதேசத்தை வச்சு பார்த்தாலே ஒரு நாளைக்கு குறைஞ்சது எவ்வளோ ஜெபிக்கணும்? 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். அப்பா 2.5 மணி நேரமாக இதை யோசிக்கிறீங்க. ஜப ஆவி இருந்துச்சுன்னா நேரம் போடுறதே தெரியாது. ஹல்லேலூயா. நாங்கள் அன்பான் தேவ அனுபவம் கொண்டவர்களாக பேசி கொண்டு இருக்கிறோம். ஏதோ உபதேசத்துக்காக பேசலை. ஜப ஆவி உள்ளவர்கள் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்தால் நேரம் போடுறதே தெரியாது. கண்ணை முழிஞ்சு பார்த்தா ஐயோ 3 மணி நேரம் போச்சா, ஐயோ 4 மணி நேரம் போச்சா என்று சொல்லி எழும்பவே மனம் இருக்காது. அப்போ எப்போதும் ஜெபம் பண்ணோம். ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் முக்கியமான காரியத்தை இங்கே சொல்லுகிறது. அன்பான் தேவ ஜனமே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக. எதற்காக நான் ஜெபம் பண்ணோம்? நம்ம நிறைய காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணுறோம், அவசியம் தான், நான் வேணாம் சொல்லலை. ஆனால் பிரதானமான காரியம் எப்போதும் நான் ஏன் ஜெபிக்கணும்னு சொன்னால், நான் பாத்திரவனாக இருக்கேன். நான் எதற்காக ஜெபிக்கணுங்க? எதற்காக ஜெபிக்கணுங்க சொல்லுங்க? நான் பாத்திரவனாக இருப்பதற்காக. I should be worthy. எதற்காக? why should I pray? I should be a person of worthiness. அன்பா எதற்காக பாத்திரவனாக?
என்று சொன்னால் தேவனுக்கு மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கணும். மனுஷகுமாராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் மத்திய ஆகிட்ட வரப்போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? காலம் இனி செல்லாது. அன்பான் இனி நடக்க சம்பவங்களாக நீங்கள் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அருகில் வந்து விட்டது. வாசந்தே வந்து விட்டார். அன்பா சீக்கிரத்தை வெளிப்பட போகிறாரு. அப்போ அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தகுதி உள்ளவர்களாக நிற்கிறவர்களுக்கு தான் மர்மமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அன்பான் தெய்வ பாத்திரவான்களாக நான் நிற்கணுமே. ஆண்டவர் வரும்போது நான் பாத்திரவனாக காணப்பட வேண்டுமே. அப்போ நான் பாத்திரவனாக காணப்பட வேண்டுமென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணி. என்ன சொல்றேங்க? ஜெபம் பண்ணி. எவர்கள் மனுஷகுமாருக்கு வரும்போது நிற்பார்கள் என்று சொன்னால் எவர்கள் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க. அவங்க தான் நிற்பாங்க. நல்லா கவனிங்க. அப்போ அன்பான் தெய்வஜமே பாத்திரவான்களாக நிற்க ஜெபிக்கணும் இல்லைங்களா? அப்போ ஜெபம் என்ன பண்ணுகிறேன்னு சொன்னால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு என்ன பண்ணுறதுங்க? நம்மள தப்பி வைக்கிறது. நாங்கள் தப்பிக்க செய்கிறது இல்லைங்களா? இனி என்ன சம்பவிக்க போகிறது? இனி என்ன சம்பவிக்க போகிறது? அன்பான் தேவச்சுமே அது குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரின் காலத்திலே நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவன் நியாயம் தீர்ப்பு வந்தது. என்ன வந்ததுங்க? தேவனுடைய நியாயம் தீர்ப்பு வந்தது. அன்பா மனுஷகுமாரின் காலத்தில் என்ன நடக்க போகிறது? தேவனுடைய நியாயம் தீர்ப்பு வரப்போகிறது. தேவன் நியாயம் தீர்ப்புக்கு எதுக்கு தப்பு வைக்கப்படணும்? தேவனுடைய நியாயம் தீர்ப்புக்கு தப்பு. நல்லா கவனிக்க. மனுஷகுமாரன் வரப்போகிறாரு. அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கணும். அப்போ அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாக நான் நிற்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் தப்பு வைக்கப்படணும். என்ன பண்ணணுங்க? தப்பித்து கொள்ளணும். எதற்கு தப்பித்து கொள்ளணும்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நான் என்னை தப்பு வைத்து கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். நோவா காலத்தில் வந்தது உண்மை. மனுஷகுமார காலத்திலே வரப்போகிறதோ உண்மை. நோவா காலத்தில் வந்துச்சு. அப்போ மனுஷகுமார காலத்தில் நிச்சயமாக வரப்போகிறது. அப்போ அந்த நியாய தீர்ப்பு வரும்போது அன்பா அதில் எவர்கள் தப்பு வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் மனுஷகுமார் நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யார் மனுஷகுமாரமாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறார்கள்? எவர்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பு வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் பாத்திரவான்கள். அவர்கள் பாத்திரவான்கள். அப்போ அன்பான் தேவஜி நியாய தீர்ப்பு தப்பு வைக்கப்படணும். நான் என்ன பண்ணணும்? நோவா என்ன பண்ணாரு என்று சொன்னால் நோவா தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். நோவா தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். என்ன தேவ சித்தம் என்று சொன்னால் பேழை உண்டாக்கி நீ உன் குடும்பத்தை என்ன பண்ணுங்க? பேழைக்குள்ளே போயிடணும். அன்பான் தேவஜன் பேழைக்குள்ளே போனபடினாலே என்ன ஆயிற்று? அவர்கள் தப்பு வைக்கப்பட்டார்கள். அதே போல மனுஷகுமாரன் வெளிப்பட போகிறார். நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதற்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்பட்டால் தான் மனுஷருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக காணப்படுகிறோம். அப்போ தப்பு வைக்கப்படணும்னா தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும். என்ன பண்ணணுங்க? தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும். என்ன தெய்வ சித்தம் என்று சொன்னால் அப்போஸ்தலன் பவுல் 1 தெசலோனிக்கேயர் எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அன்பான் தெய்வ ஜனமே, பரிசுத்தம் என்பதை குறித்து நம்ம யோசித்தாலே பேசினாலே எல்லாருக்கும் என்ன ஆகுறதுங்க? ஒரு கசப்பாக இருக்கிறது. ஒரு இஞ்சி பாவக்காய் போல இருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன் பரிசுத்தம் தான் மஸ்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, மனுஷனுக்கு இந்த பூமியில் வேண்டிய வாழ்க்கை எது என்று சொன்னால் பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்கவே முடியாது. அப்போ பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. அதை தான் குறித்து வேத வாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது எங்கே பார்த்தாலும் பரிசுத்தத்தை குறித்து நமக்கு வேதம் சொல்லுகிறது. லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் சில வசனங்களை வாசித்து வேகமாக கடந்து போக வாஞ்சிக்கின்றேன். 44, 45 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம்
44ஆம் வசனம் 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலோ உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கிறபடியே உங்களை நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 21ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீராக. யார் கேட்ட பரிசுத்தம்? நல்லா கவனிங்க. இது வரைக்கும் வாசித்தோம், நான் உங்கள் தேவனாக கர்த்தர், நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தராய் இருங்க அப்படின்றாரு. இப்ப இங்கே என்ன சொல்றாரு? 21:6 நான் தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காம அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. அப்ப அன்பாந்து நம்ம பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் ஏற்படுத்துகிற அளவின் பரிசுத்தம் அல்ல, தேவனுடைய அளவு. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அங்கே அழகாக அன்பான் பேதுரு இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 17ஆம் வசனம். அன்பான் 15ஆம் வசனம். உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நல்லா கவனிங்க அன்பான. அப்போ பரிசுத்தம் அன்பான் உள்ளவர்கள். நல்லா கவனிச்சா நீங்கள் செய்தி கவனிச்சா புரியும். நான் கொஞ்சம் அப்படியே கொண்டு போவேன். நல்லா கவனிங்க அன்பா. என்ன செய்தி? எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்திங்க? எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் என்ன பண்ண? தகுதி உள்ளவனாக இருக்கணும். என்னங்க? நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும். எதற்கு பாத்திரவான்? ஆண்டவர் வரும்போது அவர் சந்திக்க பாத்திரவான். எதற்கு பாத்திரவானாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் வரும்போது அவரை சந்திக்க நான் பாத்திரவனாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் வரும்போது நான் அவரை சந்திக்க பாத்திரவனாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னை தப்பு வித்துக்கொள்ளணும். என்ன பண்ணணுங்க? தப்பு வித்துக்கொள்ளணும். எதற்கு தப்பு வித்துக்கொள்ளணும்? தேவ நியாய தீர்ப்புக்கு தப்பு வித்துக்கொள்ளணும். அப்போ தேவ நியாய தீர்ப்புக்கு நான் என்னை தப்பு வித்துக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்யணும். என்ன செய்யணுங்க? அதை தான் செஞ்சாரு. தேவ சித்தத்தை செய்யணும். அப்போ என்ன சித்தம்? தேவ சித்தம் நான் பரிசுத்தமுள்ளவனாக இருப்பது. என்ன சித்தங்க? பரிசுத்தமுள்ளவனாக இருப்பது. எப்படிப்பட்ட பரிசுத்தம்? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். எப்படிப்பட்ட சொன்னாங்க? பரிசுத்தத்தின் எல்லை எது என்று கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இயேசு தான் பரிசுத்தத்தின் எல்லை. இயேசு தான் பரிசுத்தத்தின் எல்லை. இயேசுவை போல. அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாக வரப்போகிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாக நீங்கள் நான் அவரை சந்திக்க போகிறோம். அவர் எப்படி இருக்கிறாரா? அங்கே வசனம் சொல்கிறது, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகா பரிசுத்தமான தேவன். அவர் அன்பான பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்ம கிட்ட இருந்தால் தான் நாம் அவர் வரும்போது அவரை சந்திக்க பாத்திரம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அப்போ அன்பான் தெய்வஜம் இந்த சொன்னால் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், யாருன்னா பெரிய ஊழியக்காரனா கூட சொல்கிறாங்க, அப்போ யார் தான் அவருக்கு முன்பாக நிற்பாங்க? யாரு தான் அவருக்கு முன்பாக நிற்போம்? இப்படி இந்த பரிசுத்தமாக இருக்க முடியுமா? இப்படி பரிசுத்தமாக இருக்க முடியுமா? பேசுவது எளிதாக இருக்கிறது, செயல்முறைப்படுத்த முடியுமா? நல்லா கவனிங்க. முடியாததை ஆண்டவர் சொல்லுவாரா? முடியாத நம்மால் செய்ய முடியாததை ஆண்டவர் சொல்லுவாரா? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க என்று நம்மால் முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டார் இல்லைங்களா? நம்ம முடியாத கருத்தை சொல்ல மாட்டார். நம்ம முடியாத கருத்தை சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நல்ல கவனிங்க அன்பான் தேவஜி, அது முடியும். எப்படி முடியும்?
பரிசுத்தத்தின் 3 படிகளை சொல்ல போகிறேன். இந்த பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நான் உடையவனாக இருக்கணுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அவரை சந்திக்க நான் பாத்திரவனாக இருக்கணும். இருந்தால் தான் நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ஒரு நித்தியத்துக்கு போயிடுவேன் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் ஆசை. அதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதற்காக தான் நாங்கள் எங்கள் காரியங்கள்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறோம், இப்படி பேசிக்கொண்டு இருக்கணும். நீங்களும் போனோம், நாங்களும் போனோம். அல்லேலூயா. அப்போ போனோம் சொன்னால் அன்பான் தெய்வ ஜனமே, நமக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. அப்போ இந்த பரிசுத்தம் அடைவதற்கு ஒரு 3 படிகள். How can I attain this holiness? The holiness unto the Lord, the holiness of the Lord என்று சொல்லி யோசனை இருக்கிறீங்களா? எளிதான காரியம். இந்த 3 காரியங்களை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இந்த 3 காரியங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் மணவாளன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், நல்லா இருக்கீங்கப்பா. சாம்சன் அப்படி தான் சொல்லுவார், பேசிட்டே பாரு. திடீர்னு சொல்லு தூங்குறவங்களாம் அவங்க அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுவார். நம்ம நிறைய பேர் அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் சபை தூங்குவாங்க. நீங்கள் பரவாயில்ல, 10 பேர் தூங்கல, சரி ஓகே. நல்லா கவனிங்க. அன்பான் தெய்வ வச்சுமே பாவம் காலையில் நப்பவன் பண்ணுவேன் ஐயா வெயிலையா காலையில் ஏஞ்சி இந்த மந்தையை நடத்திட்டு இருக்கேன்னா டயர்டாக போச்சியா. நான் சொன்ன போய் தூங்கிடுங்க சொல்லுவேன். அன்பான் தெய்வ செல்லுமே. ஆனால் நீங்கள் இப்போ தூங்குவாதீங்க, வீட்டில் போய் தூங்குங்க. நல்லா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 3 படிகள் நான் வேகமாக சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். டைம் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குன்னா டைம் தெரியலையா? 11:15. சரி, நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு நிருபம், முதலாம் நிருபம். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 31ஆம் வசனம். ம் 31ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை பாருங்க. அன்பான் தேவஜியமே, நான் வாசிக்கிறேன் பாருங்க, மறுபடியும் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இல்லைங்களா? எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து, எந்த மனுஷன் தன்னைத்தான் சோதித்து அறிந்து. 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், இன்னும் விதத்தை மாற்றி சொன்னால் நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. பரிசுத்தத்தின் முதல் படி என்னன்னு சொன்னால், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்கு இருக்கணுமே. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நான் அவருக்கு முன்பாக பாத்திரவனாக எண்ணப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக இருக்கணுமே. அந்த பரிசுத்தம் அடைவதற்கு முதல் படி என்ன? அன்பான் தேவஜிமே, நாம் நம்மை சோதிக்கணும். அல்லேலூயா. லைஃப் ஆஃப் சர்ச்சிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? லைஃப் ஆஃப் சர்ச்சிங். சோதித்து அறிகிற ஒரு வாழ்க்கை. யாரை சோதித்து பார்க்கணும்? யாரை சோதித்து பார்க்கணும்? எந்த மனுஷனும் தன்னைத்தானே. நம்ம ஆவிக்குரிய உலக பேருக்கு பெரிய பிரச்சனை என்ன சொன்னால், நம்ம பார்க்கறது இல்லை. பாச ஜபராஜ் ஓகே நல்லா இருக்காரு, அழகாக இருக்காரு அப்படின்ட்டு பாச ஜபராஜ் அவர் அன்பான் தேவன், அவரும் தேவனும் உண்டு, தேவனுக்கு ஏற்றுவார். நான் அவரை போய் பார்த்தேன்னா அவரை போயிடுவார், நான் எங்கே போயிடுவேன்? அவர் மேலே போவேன், நான் கீழே போவேன். அல்லேலூயா. நான் அவரை பார்க்க இல்லை, நான் யாரை பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? யார் பார்க்கணுங்க? என்ன பார்க்கணும்? ஆவிக்குரிய உலகத்து பெரிய தப்பு என்னன்னா, அது பெண்டகோஸ்து உலகம் இருக்குதுங்களா? நான் பெண்டகோஸ்து இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எப்போதும் நான் பெண்டகோஸ்துக்கு அகேன்ஸ்டாக பேசுவேன். 63 இந்த பெண்டகோஸ்து சபை சேர்ந்தவன். நான் அப்போஸ்தலர் சபையை சேர்ந்தவன். இங்கேயே சண்டே ஸ்கூல் படித்து, இங்கேயே வந்து, இங்கேயே ரட்சிக்கப்பட்டு, இங்கேயே ஊழியக்காரனாகி, இப்போ அன்பானவை இங்கேயே நான் பிரசங்கிட்டு கொண்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. ஆனால் இதை குறித்து தான் பேசுவேன். ஏன்னா இந்த சபையை பற்றி தெரியும், இந்த பெண்டகோஸ்து குப்பலை பற்றி தெரியும். நான் போகாத சபைகள் இல்லை. அன்பான் தெய்வ ஜனமே, நம்ம எப்போதும் பூத கண்ணாடி போட்டுக்கொண்டு மற்றவங்களே பார்க்குறோம். எப்படி பார்க்குறோங்க? மற்றவங்களே பார்க்குறோம். மற்றவங்களை பார்ப்பதற்காக தேவன் நம்ம அழைக்கவில்லை. நான் யாரை பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? அது அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து
நலமானதை பிரித்து கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. அன்பான பரிசுத்தத்தின் படிகளை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மனுஷகுமாரன் வரப்போகிறாரு. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் சொன்னால், நீங்கள் சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்பிக்கிட்டு கொள்ளணும். என்ன சம்பவிக்க போகிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதற்கு நீங்கள் தப்பிக்கொள்ளணும். அதற்கு தப்பிக்கொள்ளணும்னா இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த காலங்களிலே நீங்கள் தேவ சித்தம் செய்யணும். என்ன சித்தம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பது. அப்ப இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். எப்படிப்பட்ட பரிசுத்தங்க? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்ப இந்த பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும்னா முதல் படி என்ன பண்ணணும்? நான் என்னை சோதித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப பவுல் இங்க தெசலோனிக்கே சொல்றாரு, அன்பானே என்ன பண்றாருங்க? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது பிரித்து. எது சோதித்து பார்க்கணுங்க? எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க சொல்றாரு. அப்ப நம்மள என்ன எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும்? ஒரு 4 காரியங்களை இந்த முதல் குறிப்பில் சொல்லி மீதி 2-3 குறிப்பை நான் சுருக்கமாக சொல்ல வாஞ்சிக்கின்றேன். நல்ல கவனிங்க. அன்பா, அந்த முதல் எதை சோதித்து பார்க்கணும்னா நம்முடைய சிந்தை சோதித்து பார்க்கணும். எது பார்க்கணுங்க? we should search our mind. எதை சோதிக்கணுங்க? நம்முடைய மனதை. இது ரொம்ப அவசியம். ஏன் என்று சொன்னால் இந்த மனம் எது? அது பிசாசின் யுத்த காலம். எதுங்க? இட்ஸ் a battlefield of the devil. பிசாசு யுத்தம் செய்கிற அன்பான் களம் எது என்று சொன்னால், ஃபீல்டு எது சொன்னால் இந்த சிந்தை இருக்கிறது. இந்த சிந்தையை ஒருத்தன் கவனிச்சிட்டானா அவன் வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. இது ரொம்ப பொல்லாதது. இது ரொம்ப பொல்லாதது. இந்த சிந்தையை நம்ம கவனிக்கணும். அன்பான் தேவி. அதான் அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது இந்த எழுதுகிற 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், பொல்லாங்கன் ஏயும் அக்னி அஸ்திரங்களையெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் 17ஆம் வசனம் சொல்லுகிறேன், ரட்சணியம் என்னும் தலை சீராவை நீங்கள் என்ன பண்ணுங்க? அன்பா எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. என்ன அவசியம்? the helmet of salvation. ரட்சணியம் என்னும் தலை சீராவை நாம் போட்டுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ரட்சணியம் தலை சீராவை நாம் இந்த சிந்தை பாதுகாக்காமல் விட்டுவிடும் என்று சொன்னால் பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த சிந்தையை பயன்படுத்தி கொள்வான். ஹல்லேலூயா. வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் வேப்ப மரத்தை பார்த்துருக்கீங்க? கைகளை தூக்குங்க பார்க்கலாம். வேப்ப மரம், வேப்ப மரம். எல்லாம் யோசிக்கிறாங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேப்ப மரத்தை பார்த்துருக்கீங்களா? சரி, இருக்குது. இந்த வேப்ப மரத்தை யாராவது அன்பான விதைக்கிறாங்களா? யாராவது அதை பிளான் பண்ணுறாங்களா? ஒருத்தனும் வேப்ப மரத்தை பண்ணுவதில்லை. மாங்காய், கொய்யா, சப்போட்டா, சீத்தா அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் வேப்ப மரத்தை யாரும் பிளான் பண்ணுறதில்ல. அது தானாக வருது. எப்படி வருது? எப்படி வருது? எப்படி வருதுங்க? காகம். காக்கா இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் காக்கா பார்த்துருக்கீங்க? காக்கா பார்த்துப்பீங்க. சரி, இருக்கட்டும். நல்லா இந்த காக்கா என்ன பண்ணுது? நம்மளை மாதிரி மென்னுக்குன்னு சாப்பிட்றது இல்லை. அது என்ன பண்ணு போகுதுன்னு வேப்ப அப்படியே முழுங்கிட்டு அது தர்ட்டி பண்ணுது. தர்ட்டி பண்ணும்போது என்ன பண்ணுறது? அது நிலத்திலே தர்ட்டி பண்ணி விடுகிறது. எந்த நிலம் மனுஷன் நடமாட்டம் இல்லாமல் கவனிப்பு இல்லாமல் ஓரமாக இருக்கிறதோ அந்த நிலத்தில் அந்த விதை விழுந்து அது உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக வேப்ப மரம் வந்துச்சு. ஹல்லேலூயா. அதே போல இந்த பிசாசு இருக்கான ஒரு பெரிய காக்கா. அவன் என்ன பண்ணும்? அப்படியே பறந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். வரும்போது அப்படி பார்க்குறான். ரூஃபஸ் மைண்டு எப்படி இருக்குது? ரட்சணியம் தலை சீராக இல்லாமல் இது ஓப்பனாக இருக்குது. போடு ஒரு விதைன்னு சொல்லி என்ன போட்டுறான்? ஒரு கசப்பை போடுறான், ஒரு எரிச்சலை போடுறான், ஒரு கோபத்தை போடுறான், ஒரு பொய்யை போடுறான், ஒரு சண்டை போடுறான். இப்படி என்னென்ன போடணுமோ அத்தனையும் போட்டுறான். நான் கவனிக்காமல் இருந்தால் அது உள்ளே போய் பெரிய மரமாக மாறிவிடுது. பெரிய வேப்ப மரமாக மாறிச்சுன்னா அது எடுப்பது கடினமான காரியம். அது எடுப்பதனால பாதகம் உண்டாகும். அப்போ அது பெரிய மரமாக வருவதற்கு முன்பாக நான் சோதித்து பார்த்து என் சிந்தை நல்லா இருந்துச்சு. திடீர் ஏதோ ஒரு இது வருது டாக்டர், திடீர்னு தேவையில்லாமல் என்னமோ வருது, ஏதோ மைண்டில் வருது என்று நம்ம சோதித்து பார்த்தா நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. நான் இப்போ 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, எல்லாம் பாருங்க, அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள்
தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. என்ன போடுறாங்க? பிசாசு ஏவாள் மனசில் பாடுறாங்க, ஒரு விதையை விதைக்கிறான். பிசாசு ஏவாள் மனதிலே ஒரு விதையை விதைக்கிறான். என்ன விதை பாருங்க, அழகா சொல்றான். அது சிறியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா? பிசாசுக்கு தெரியும். ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாரு? அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் சாப்பிட்டுக்கூட சொன்னாருங்களா? என்ன முளைக்கிறீங்க? ஏதேன் தோட்டம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எந்த கனிகளையும் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருங்களா? அப்படி சொல்லல. பிசாசு சொல்றான். தேவன் அப்படி சொன்னாரா? ஆனா அன்பான் தேவன் உடனே விதைத்து விட்டான். ஏவாள் சிந்தையில விதைத்து விட்டான் பிசாசு. தேவன் தோட்டத்தில் உள்ள எந்த கனிகளையும் சாப்பிடக்கூடாது சொன்னாரோ உடனே ஏவாள் அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. நல்ல கவனிங்க. அந்த தோட்டத்தை தேவன் உண்டாக்கி இவர்களை அந்த தோட்டத்தெல்லாம் காண்பிக்கிறாரு. காண்பித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் நீங்க சாப்பிடலாம். நீங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்கும் கனி என்று சொல்லி அந்த மரத்தை ஆண்டவர் காண்பித்தாரா? ஆதாம் ஏவாள் காண்பித்தாரா? காண்பித்தாரு. ஏன்னு சொன்னா தோட்டத்தில் கனிகளை சாப்பிடலாம், இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு காட்டுறாரு. அப்ப ஆதாம் ஏவாள் அந்த மரத்தை பார்க்கறாங்க, அது கனிகளை பாசுக்கிறாங்க. கண்களை இச்சை ஏற்படல. எத்தனையோ தடவை ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தை உலாவியுடைய வந்திருப்பார்கள். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை எத்தனையோ தடவை பார்த்திருப்பாங்க. கண்களை இச்சை ஏற்படல. ஆனா இப்ப அன்பான் தெய்வம் பிசாசு மனதை தொட்டுவிட்ட பிறகு என்ன நடந்தது? அந்த 3ஆம் அதிகாரம் பாருங்க. அன்பான 2-3 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. சிறி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க அதை தொடர வேண்டாம் என்று சொன்னார். அப்போது சர்ப்பம் சிறியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது சிறியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு, பார்வைக்கு எப்போ அழகாயிச்சது, பார்வைக்கு எப்போ இச்சம் உண்டாகிட்டு கண்களில் அந்த கண்ணி இப்போது இச்சிக்கக்கூடியதாய் மாறுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சிந்தையை ஏவாள் கவனிப்பதற்கு தவறிவிட்டா அதனால என்ன ஆயிற்று? கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. கண்கள் பாதிக்கப்பட்டதினாலே கரங்கள் பாதிக்கப்பட்டது. அதை புசித்து பறித்து அதை சாப்பிட்டார்கள். தெய்வ மகிமையிலிருந்து போனார்கள். சகோதர சகோதரி, உன் சிந்தையை நீ கவனிக்கலனா உன் கண்கள் பாதிக்கப்படும். உன் கண்கள் பாதிக்கப்பட்டா உன் செயல்கள் பாதிக்கப்படும். அப்புறம் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ முதல்ல எதை கவனிக்கணும்? அதான் பவுல் வேதம் சொல்கிறது. ஆமா, அன்பான் தெய்வ ஜனமே, மாமிச சிந்தை, அன்பான் தேவஜன் மாமிச சிந்தை மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகன் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, எங்களுக்கும் என்ன சிந்தை இருக்கிறதுங்க? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிலிப்பியர் 2:5 சொல்றாரு, உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக கடவுது. என்ன சிந்தை உண்டாகணுங்க? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? பிதாவின் சித்தத்தை அறிந்த சிந்தை, பிதாவின் அன்பை அறிந்த சிந்தை, பிதாவின் கிரியைகளை அறிந்த சிந்தை. அல்லேலூயா. இதை அறிந்த சிந்தையா இருந்தபடினால் தான் பிதாவின் சித்தத்தை செஞ்சாரு, பிதாவின் அன்பை விளங்க செய்தாரு, பிதாவின் கிரியைகளெல்லாம் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதர சகோதரி, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உனக்கும் எனக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பான் தேவ ஜனமே நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். எதை சோதிக்க வேண்டும்? என் மனதை சோதிக்க வேண்டும். இரண்டாவது எதை சோதிக்கணும்? கண்களை சோதிக்கணும். எதை சோதிக்கணுங்க? கண்களை சோதிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, அன்பான் உன் கண் இருட்டாய் போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் இருட்டாய் போய்விடுமே. 2 கண்களோடு கூட நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிறோம், ஒரு கண்ணோடு கூட நீ பரலோகத்துக்கு போவது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கண்கு ரொம்ப அவசியமானது. பிசாசு இயேசுவை மலைக்கு உச்சியிலே கொண்டு போய் உலகத்தின் அழகெல்லாம் காண்பித்தான்.
இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ கொஞ்சம் என்ன பணிந்து கொண்டா போதும், உனக்கு கொடுத்துருவேன். பிசாசு ஆண்டவன் சொன்னாரு, அந்த உலகத்தை நீ அன்பா உலகத்தெல்லாம் பார்த்து இச்சித்து பிசாசுக்கு தான் இடம் கொடுத்தாரா, அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார். சகோதர சகோதரி, நம்ம கண்களை கவனிக்கணும். அன்பான் தெய்வ ஜனமே, நம்ம கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு, நல்ல கவனி, அண்டர்லைன் படிக்குங்க, ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு சரி போதும். இப்போ பாருங்க, முக்கியமான பாருங்க, 8ஆம் வருஷத்துல அன்பா பெலிஸ்தன் ராஜாவாகி அபிமெலேக்கு எங்கே இருக்கிறான்? ராஜா அங்கே இருப்பான். ராஜா அங்கே இருப்பான், அரண்மனையில் இருப்பான் இல்லைங்களா? இப்போ அரண்மனை ஜன்னல் வழியாக எங்கே பார்க்கறான் என்று சொன்னால், ஈசாக்கு அறை வீட்டை பார்க்கறான். எதை பார்க்கறாங்க? ஈசாக்கு அறை வீடு, பெட்ரூமை பார்க்கறான். நல்ல கவனி, எங்கே இருக்கான் ராஜா? அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில் இருந்து அரண்மனை ஜன்னல் வழியாக இப்போ ஈசாக்கு வீடை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஈசாக்கு ஜன்னல் வழியாக பார்க்கணும். ஜன்னல் வழியாக பார்த்து அவன் பெட்ரூமுக்கு அவன் கடந்து போய் ஈசாக்கு அன்பான் இருவரும் கணவர் மனைவி என்று அறிந்து கொண்டு ஈசாக்கை கூப்பிட்டு, உன் சகோதரி என்று சொன்னாயே, அவள் உன் மனைவியாக இருக்கிறாள் என்று விசாரிக்கிறத பார்க்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, ராஜா அரண்மனையில் இருக்கான். கண்கள் எங்கே போகுது? எங்கேயோ போகுது, எங்கேயோ போகுது. கண்கள் அன்பா ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். தாவீது அன்பா யுத்த காலத்தில் இருக்க வேண்டியவன் இப்போது மேலே போயிட்டான். நல்லா தூங்கி மேலே போய் கொஞ்சம் காற்று வாங்கலாம் போயிட்டான். போன பிறகு என்ன நடந்தது? அவன் கண் பட்சேபால் குழி அறைக்குள்ளே போய்விட்டது. அங்கேயே குளித்து கொண்டு இருக்கிறார். அவளுக்கு நேராக கண் பண்ணப்படினாலே 2 பெரிய பாவம் செஞ்சான். 2 பெரிய பாவம். தாவீதே, ஏனே ஒரு 2 பெரிய பாவம் செய்தாய் என்று சொன்னார். ஐயோ, இந்த கண்ணை கொஞ்சம் தவறான இடத்துல பார்த்து விட்டேனே, அதனால பெரிய பாவம் வந்து விட்டது, பெரிய பாவம். சகோதர சகோதரி, நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த கழுகு இருக்கு இல்லைங்களா? கழுகு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஈகிளை பார்த்துருக்கீங்களா? சரி, இந்த ஈகிள் என்ன பண்ணும்? அது அன்பாம் பலனடைந்த காலத்து கீழே இருக்கும். நல்ல பலனடைந்து ரெக்கெல்லாம் சரி பண்ணி இப்போது அது ரெக்கை அடித்து பறந்து உயர எலும்பு கிளம்பும். மேலே போகும்போது நீங்கள் கவனித்து பாருங்க, நல்ல சிறகு அடித்து மேலே தலையை நோக்கி கண்களை மேலே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். அப்படியே கண்களை மேலே நோக்கி பார்க்க 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 அது அப்படியே உன்னதத்துக்கு போய்விடும். அழகாக உன்னதத்திலே பறந்து கொண்டு இருக்கும். இப்போ திடீரென்று அந்த உன்னதத்தில் பறக்கின்ற கழுகு இப்போது தலையை கீழே சாய்த்து தன் கண்களை கீழே பார்க்கும்போது இன்னும் செகண்ட் இறகு சிறகு பின்பாக போய் அது தரைக்கு வந்து விடுகிறது. கழுகே, உன்னதத்திலே அழகாய் பறந்து கொண்டிருந்தாயே, பலன் கொண்டு உன்னதத்தில் ஏறி இருந்தாயே, இப்போது இவன் கீழே வந்தாய் என்று சொன்னார். கழுகு சொல்லுகிறது, நான் மேலே பார்க்கும்போது மேலே பார்த்து 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 என் கண்கள் மேலே நோக்கி இருக்கும் போது நான் உன்னதத்துக்கு போனேன். என் கண்கள் எப்போது கீழே பார்த்ததோ நான் கீழே வந்து விட்டேன். அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசை துவக்குறோம் முடிக்கிறோமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உங்கள் நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கழுவோம். அருமையா சகோதர சகோதரி, உன்னதத்தின் அனுபவம் வேண்டும் என்று சொன்னால் கழுகை போல உயர்ந்த பறந்து போய் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னார். என் கண்கள் எங்கே இருக்கணும்? இயேசுவை நோக்கி பார்த்தேன். இயேசுவை நோக்கி பார்த்திருக்கும் போது பலன் அடைந்தவர்களாக நாம் மேலே எழும்பி போவோம். எப்போது கண்களை அன்பான் தெய்வ ஜனமே நாம் கீழ் நோக்கி பார்க்கிறோமோ நாம் கீழே இறங்கி விடுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. மூன்றாவதாக நாம் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? வாயை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை ஆராய்ந்து பார்க்கணுங்க? இது ரொம்ப முக்கியமானது. வாய் எதற்காக? வாய் எதற்காக? 2 பர்பஸ். வாய் எதற்காக? 2 பர்பஸ். ஒன்று புசிப்பதற்கு, இன்னொன்று பேசுவதற்கு. 2 பர்பஸ். 2ஐயும் கவனிக்கணும். இந்த காலத்தில் புசிப்பதையும் கவனிக்கணும், பேசுவதையும் கவனிக்கணும். நல்லா கவனிக்க. இந்த காலத்து அன்பாந்து புசிப்பது ஒரு எதற்காக புசிக்கிறோம்? வாழ்வதற்காக புசிக்கணும் இல்லைங்களா? ஆனால் இப்போ எப்படி வாழ்க்கை மாறிட்டு புசிப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காலையில் எலும்புன பல்ல வளர்க்குறானோ இல்லையோ வாயில் எல்லாம் போட்டுருக்கான், பண்ணிட்டு இருக்கான். எப்போ பாரு வாயில் போட்டு. எங்கள் சபையில் தலைமை செலவு ஒருத்தர் இருக்கான், அக்கௌண்ட் செக்ஷன் பேரெல்லாம் சொல்லலை, சாம்சன் இருப்பான். போகும்போது பார்த்தா
என்ன மேன் வாயில் வாய் திறக்க மாட்டான், ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஃபுல்லாக. அப்படி எப்போ பாரு நான் காலையிலே சாம்சன் இருக்கும்போது அந்த 6 மணிக்கே போய் உட்காந்துருக்கேன். அன்பான் தெய்வ ஜனமே 8 மணிக்கு போய் இருக்கிறேன். அன்பான் பகல் 12 மணிக்கு, 2 மணிக்கு, 6 மணிக்கு, 10 மணிக்கு, 12 மணிக்கு கூட ஒரு வீட்டில் போயிருக்கிறோம். அன்பான் தெய்வ இந்த மனுஷன் அங்கேயே தான் இருப்பான். இந்த மனுஷன் அவன் எல்லாம் அந்த ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவன் எப்போ பாரு எதாவது சாம்சத்துக்கு எவ்வளோ வரும், எல்லாம் வந்து இங்கே தான் வரோம் இல்லையா. அவர் எங்கே பாவம் மனுஷன் சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பான். நல்லா கவனிங்க அன்பா. இப்போது சாப்பாட்டுக்கு குறைச்சலே கிடையாது. பிளாட்ஃபார்மில் இருந்து டாப் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சாப்பாடு. ஃபோன் பண்ணி 2 மணிக்கு ஏர்லி மார்னிங், தம்பி எங்கேப்பா இருக்கிறேன்னு கேட்டால், இந்த பூண்டமல்லி அந்த புளியாந்தோப்பு இந்த முனையில் ஒரு பீஃப் பிரியாணி காலையில் சுட போடுறான். அந்த பிரியாணி சூப்பராக இருக்குது. காலை 2 மணிக்கு எங்கே பீஃப் பிரியாணி, 12 மணிக்கு எங்கேயா இருக்க அண்ணா நகர் பிளாட்ஃபார்மில் ஒரு சாலு போட்டிருக்கான் பாருங்க. ராத்திரி 12 மணிக்கு அங்கே இதெல்லாம் கிடைக்கிது. சூப்பராக 12 மணிக்கு ராத்திரி சாப்பிட்றாங்க. இந்த ஐடி வேர்ல்டு வந்து எந்த நேரத்துலையும் புசிப்பு. ஒரு வாட்டி என் மனைவியெல்லாம் இருந்திருக்காங்க. இப்போலாம் நிறையா நாங்களும் கூப்பிடுவாங்க, போவோம் நாங்கள். போன பிறகு நம்ம டின்னருக்கு உங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன குரூப்பு வேண்டி. சரி ரைட்டு, எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கெலாம் வந்துடணும். அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க 7 மணிக்கு. 7 மணி 11 மணி வரைக்கும் சாப்பிடணும். எத்தனை மணி வரைக்கும்? நான் யோசித்தேன், நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாப்பிடலாமே, 4 மணி நேரமா? இல்லை அது வித்தியாசமானது. போனால் அந்த 7 மணிக்கு எல்லாம் உட்காந்து அந்த டேபிள் தனியாக அலாட் பண்ணிடுவோம். அந்த டேபிள்லேயே அடுப்பு வச்சிடறான். நம்ம அடுப்புலாம் கிச்சனில் தான் பார்த்துறோம். டேபிள்லேயே அடுப்பு வச்சிடறான். அதில் கம்பியாக வச்சுக்கிட்டு இது பிரான் துண்டுகள், அந்த துண்டு இந்த துண்டு எல்லாத்தையும் சூடாக வச்சிடறான். என்னடா பண்ணுறேன், அதை எடுத்து தட்டில் போட்டு இங்கே ஒயிட்டு, இந்த பச்சை சோப்பு வச்சிடறான். என்ன ஒயிட்டு, இது மைனஸ். ஆனால் மேக்ஸ் இங்கே கூடிய வந்துச்சு மைனஸ். அப்போ எது ப்ளஸ், எது மல்டிப்ளிகேஷனு? என்ன பண்ணணும், இந்த இரவை இருக்கா இதை எடுத்து தொட்டு சாப்பிடணும். சரி, நம்மளுக்கு ஒன்று யாராவது சாப்பிட்டா உள்ளுக்குள்ள எல்லாம் ஆவியம் ஓடுது இல்லைங்களா. என்னடா பண்ணுறது, இந்த பசங்களோடு போயிட்டுமே. எவ்வளோ காசு? ஒரு தலைக்கு 1000 ரூபா. அட பாவியா, 150 ரூபாயில் ஒரு மசாலா தோசை, ஒரு டீ நானே மனைவியும் சாப்பிட்டாலே எங்களுக்கு முடிஞ்சு போயிடுமே. 1000 ரூபா கூத்துக்கிட்டு 4 மணி நேரம் போய் இந்த வாயை பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பார்ப்பாய் நீ புசிக்க மாட்டான்னு சொல்லிட்டார் ஆண்டவர், நமக்கு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்போ நம்ம போயிட்டு நீங்கள் பார்க்கணும். இதுக்கு பார்த்துக்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு இது ஸ்டார்டரான். இது பேர் நாங்கள் ஸ்டார்டர். அடிக்குதுங்க பாருங்க, 1 மணி நேரம் யாரா அவன் பாட்டுக்கு கொடுக்குறான். கேட்க பிராணை கொடுறா, சிக்கனை கொடுறா, எல்லாம் கொடுங்க, சாப்பிடுதுங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா செகண்ட் ரவுண்டு. அங்கே போனால் அங்கே நூடுல்ஸ் அது வெரைட்டி, அப்புறம் பிரியாணி வெரைட்டி, ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி, சாப்பாடு இதெல்லாம் ஒரு அடிக்குதுங்க. அப்புறம் பார்த்தா லைவா. என்னடா லைவ்னா, நம்ம வீட்டில் தோசை சுடுறோமே அந்த மாதிரி இந்த தோசை அந்த தோசை இந்த தோசை சுட அது எத்தனை கட்டணம் சுட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இது சொல்லி அப்புறம் டெசர்ட் இருந்துங்க. என்னடா டெசர்ட்னா, இது இந்த பிளாக் ஃபாரஸ்ட், இது ஒயிட் ஃபாரஸ்ட், இது கருப்பு ஃபாரஸ்ட், இது அந்த ஃபாரஸ்ட், எல்லா ஃபாரஸ்ட் இப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கு உட்காந்து 4 மணி நேரம் முடிச்சுச்சுங்க. எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, வாழ்க்கையே வெத்து போச்சு. அப்புறம் முடிஞ்ச நான் யோசித்தேன், கத்தரே ஏதோ என்னை உண்டாக்கிறதுக்கு அது தப்பு பண்ணிட்டார் போலுக்குது. எனக்கு மாத்திரம் ஒரு வயிறு உண்டாக்கிட்டு அதுக்கு 5, 6, 7 வயது உண்டாக்கிட்டார் போலுக்குது. அதுக்கு பார்த்து ஒரு வயிறாக போயிட்டு இருக்குங்க. நம்ம ஒரு வயிறில் முடியலையே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கத்த தப்பு செய்யலை, எல்லாருக்கும் ஒரு வயிறு தான் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஐயா உன் வயிறு பெருசாக்கி தொங்குது. எங்கள் சபையில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போனோம். பெரிய லூஸ் ஆச்சுவா போட்டுப்பார். ஏன் போட்டுப்பாருன்னா ரகசியம், இந்த ரகசியம் பெரியது. அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன்னா போகும்போது லுங்கி கட்டிப்பார். அப்போ பார்த்தா இந்த வயிறு இங்கே தொங்கும். அல்லேலூயா. ஏன் வயிறு அங்கே தொங்குது? அவங்க அம்மா சொன்ன, பாஸ்டர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த வயிறு சின்னதாகணும். எங்கம்மா வயிறு தொங்கி போச்சம்மா. வாயை கட்டினா வயிறு தொங்காது, வாயை கட்டாமல் போட்டுக்கிட்டே இந்த வயிறு தொங்காமல் என்ன பண்ணோம்? அப்புறம் ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் குறைய கேட்கும். நல்லா கவனிங்க அருமையா சகோதரி, வாயை கவனி. இந்த காலத்து வாலிப பசங்களுக்கு ரொம்ப கவனிக்கணும். அன்பாந்தவர் இந்த புசிக்க சத்துருவின் தந்திரம். யோவான் 10:10 சொல்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கமே வருகிறான். திருடுகிறான். என்ன திருடுகிறான்? உனக்கு அதிகமாக சாப்பிட வச்சு உன் ஹெல்த்தை திருடுகிறான். ஹெல்த்து போச்சுன்னா, ஹெல்த் இஸ் வெல்த் போகுது. வெல்த் போச்சுன்னா ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்ஸ் போகுது. பிளெஸ்ஸிங்ஸ் போச்சுன்னா சந்தோஷம் போகுது. சந்தோஷம் போச்சுன்னா சமாதானம் போகுது. சமாதானம் போச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தை இழந்து சமாதானத்தை பற்றிக்கொள். பரலோகத்துக்கு போகணும், சமாதானத்தை பற்றிக்கொள்ளணும். அப்போ சமாதானத்தை இழந்து போயிட்டோன்னா பரலோகத்தை நித்தியத்தையே இழந்து விடுகிறேன்.
ஒரு சின்ன சாப்பாடு நீ கவனிக்கல சொன்னா எதை இழந்து விடுகிறாய்? நீ நித்தியத்தை இழந்து விடுகிறாய். நித்தியத்தில். இரண்டாவது, வாய் அன்பான் பேசுவதற்காக. மிகுதியான வார்த்தையினால் பாவம் இராமல் போகாது என்று வேதம் சொல்கிறேன். நம்ம வாயை கவனிக்கணும். கவனிக்கணும். என் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சில பேர் ரொம்ப பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தை பேசுவோம், ஆனால் கேட்ட இருதயம் ஒழிஞ்ச போயிடும். சொற்கிற ஒரு வார்த்தை தான், ரொம்ப அதிகமாகவே பேச மாட்டோம். ஐயோ என்ன நல்லவங்கப்பா, வாயே திறக்காதுங்க. ஆனால் ஒரு வாயத்துன்னு ஒரு வார்த்தை பேசுச்சுன்னா அவளை தான், அவன் ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்து விடுவான். அண்டு ரொம்ப அதிகமாக பேசினாலும் பாவமாக இருக்குது, ஒன்று கம்மியாக பேசினாலும் ரொம்ப இருக்கு. அத்தனை வார்த்தை கவனிக்கணும். அதை இயேசு கிறிஸ்து குறித்து சொல்கிறது, அவர் வாயை திறந்து பேசினார். நான் யோசித்தேன், பேசணும்னு வாயை திறக்கக்கூடாதா? வாயை திறந்தா பேச முடியும். வாயை திறந்து பேசின பைபிள் ஏன் போட்டிருக்குன்னா, வாங்குவா அவர் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். கிருபையின் வார்த்தைகள் இருந்ததுயா, அபிஷேகத்தின் வார்த்தைகள் இருந்தது, ஆறுதலின் வார்த்தைகள் இருந்தது, பலப்படுத்துகிற வார்த்தை இருந்தது, பக்திக்கு ஏதுவான வார்த்தை இருந்தது. வீண் வார்த்தைகள் அல்ல. சற்று யோசித்து பார்க்கணும், வாயின் வார்த்தை எப்படி இருக்கு. கடைசியாக நம்முடைய கரத்தை கவனிக்கணும். எதை கவனிக்கணுங்க? என் கையை கவனிக்கணும். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ அபிஷேகத்தை பெற்றவன், தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன், சாட்சி பெற்றவன், தேவ சித்தத்தெல்லாம் செய்தவன். இப்படிப்பட்ட தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் தேவனுக்கு ஆலயம் கட்டணுமே, தேவனுக்கு நான் ஆலயம் கட்டணுமே என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே உன் கரம் கரைப்படிந்து போயிருக்கிறது, நீ ஆலயத்தை கட்ட முடியாது, உன் குமாராக சாலமோனை கொண்டு ஆலயம் கட்டுவேன். சகோதர சகோதரி, நீயே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ஆலயம் ஏன் கட்டப்பட வேண்டும்? ஆலயம் கட்டப்படுவதால் தெய்வ மகிமை விளங்கப்படுகிறது. தேவன் தம்முடைய மகிமை விளங்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எங்கே மகிமை விளங்குகிறது? தேவ ஆலயத்தை மகிமை விளங்குகிறது. அது ஆலயம், நீயே ஆலயமாக இருக்கிறாய். தேவ மகிமை விளங்கக்கூடிய ஆலயமாக நாம் கட்டப்பட வேண்டும். தேவ மகிமை விளங்கக்கூடிய ஆலயமாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். என் கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் கரம் கரைந்து போயிருக்கும் என்று சொன்னார், கரைப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். நான் ஆலயத்தை கட்டவே முடியாது. என் கரத்தை பாரு, உன் கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது கரைப்பட்டு இருக்கிறதா? அது கரைப்பட்டு இருக்கிறதா? அருமையா தேவச்சனமே, தன்னைத்தான் சோதித்து பார்க்கிறவன் அவன் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. இரண்டாவதாக வேகமாக இன்னும் 5 நிமிடத்தில் ரெண்டு குறிப்பை சொல்லி முடிக்க. முதல் குறிப்பு, அன்பான பரிசுத்தமான வாழ்க்கைக்கு முதல் படி என்ன? சோதித்து அறிதல். என்னங்க? லைஃப் ஆஃப் சர்ச்சிங். ரெண்டாவது படி என்னன்னு சொன்னால் லைஃப் ஆஃப் செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்படுதல். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் வேகமாக முடிச்சிடுறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவளாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கணும்பா. தேவனுக்கு முன்பாக நான் பாத்திரவானாக இருக்கணும்னா அன்பான் தேவ சித்தம் செய்யணும். என்ன சித்தம்? பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பதே தேவ சித்தம். அப்போ பரிசுத்தமானா இருக்கணுமே, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கணுமே. அது எப்படி முடியும்? நான் என்னை சோதித்து பார்ப்பதினாலே முடியும். என்னை சோதித்து பார்க்கணும், என் சிந்தையை சோதித்து பார்க்கணும், என் கண்களை சோதித்து பார்க்கணும், என் வாயை சோதித்து பார்க்கணும், என் கரத்தை சோதித்து பார்க்கணும். ரெண்டாவது பரிசுத்தப்படி என்ன என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? பிரித்தெடுக்கப்பட்டு நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்காக மற்ற ஜனங்களை வைத்து பிரித்தெடுத்தேன். பாஸ்டர் சுந்தரம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அவர்களுக்கு அது நியாயம், நமக்கு நியாயம் இல்லை. அவர்கள் அதை செய்யலாம், நாம் அதை செய்யக்கூடாது. உலகத்தானுக்கு நியாயமா இருக்கலாம், ஆனால் எனக்கோ அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் பூமியிலே தான் வாழ்ந்தாரு, நம்மை போலத்தான் வாழ்ந்தாரு. ஆனால் உலகத்தானாக வாழ, உலகத்தை தான் நீங்க இருக்கிறவங்க, உலகத்தான வாழ்றோம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? எங்கேக்குரியவர்கள்? நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப ஆன்மா உலகத்தோடு கூட சேர்ந்து போக முடியாது. விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. இந்த நாட்கள் ஐடி கம்பெனி இருக்குது, அது ஒரு பிசாசின் தந்திரம். அது பிசாசின் தந்திரம். ஆவிக்குரிய பையன் போயிட்டு முஸ்லீம் பொண்ணை பார்த்துட்டு என் கண்ணுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கு, நான் இதை கட்டிக்கிறேன். இந்து போய் ஆவிக்குரிய பொண்ணை கட்டிக்கிறான். இப்படி அன்பான் தேவஜமே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. நல்லா ரட்சிக்கப்பட்டு அப்பா அம்மா அப்படியே ஊழியக்காரங்க பிள்ளைகள் செய்யுது. அன்பான் தெய்வ ஜனமே நிறைய அந்த மாதிரி கேடுகள். ஆனால் தேவன் அருவருக்கிறார். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கணும்னா ஐயா உனக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் விசேஷமானவர்கள், நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வினோத மக்கள். யோசித்து பார்க்கணும். மீன் இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் மீனை பார்த்துருக்கீங்க? மீனை பார்த்தவங்க மாற்ற கை தூக்குங்க. யாரும் பாவம் மீன் பார்க்காம இருக்காங்க, கொஞ்சம் மீன் வாங்கி கொடுங்கய்யா. ஸ்தோத்திரம். இல்லையா? மீனை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு மீன் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். மீன் குழம்பு சட்டியில் வச்சு கொடுத்தா 3 நாள் 4 நாள் பழசு எதுனா மீன் குழம்பு தான். எத்தனை 5 நாள் ஆச்சு வச்சுங்க. அதை போட்டு இட்லி போட்டு அந்த மீன் குழம்பை சூட் பண்ணி வச்சாச்சுங்க. அவ்வளோ தான் ஒரு 40 இட்லி சொக்க நம்மளை அறியாமலே போயிடுச்சு. மீன் நான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்களா? ஹார்ட் அட்டாக் வரும்போது செத்து போயிட்டேன். நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது TMMல 20 ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்கா உங்கள் மத்தியில் பேசும்படியாக. நல்லா கவனிக்கா. டாக்டர் சொல்லிட்டான், இந்த பாரு நீ ரெட் மீட் சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிடக்கூடாதுங்க? ரெட் மீட்னா பீஃப் தொடவே கூடாது. அப்புறம் மட்டனு வாரத்துக்கு ஒரு துண்டு சாப்பிடலாம். ஆனால் நீ எது சாப்பிடு? மீன் சாப்பிடு. எது சாப்பிடு? அதை ஃப்ரை மீனில் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடு. அது சுவை உள்ளது, அது விரும்பக்கூடியது, அது ஆரோக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த மீன் எல்லாம் இவ்வளோ பேர் விரும்புகிறீங்கல்ல, இது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கடல் இருக்குல்ல. பரவாயில்லையே. கடல் தண்ணி வாயில் வச்சு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கடல் தண்ணி பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்கும்? உப்பு மத்தியிலே உப்புலேயே வாழ்ந்து மீன் எங்கே வாழ்ந்துங்க? உப்புலே வாழ்ந்து. ஆனால் அன்பான உப்புலே வாழ்ந்து அந்த உப்பை ஏற்றுக்கணும் இல்லையா? அந்த உப்போடு மீன் வந்துச்சுன்னா எத்தனை பேர் விருப்பம் சாப்பிடுவீங்க? குப்பையில் கூட்டுவதுக்கு தான் பிரயோஜனம் போனது. சாப்பிட முடியாது. ஆனால் அந்த மீன் வரும்போது ஒரு உப்பு இல்லை, நம்ம வேண்டிய உப்பை போட்டு அது சுவையுள்ளதாய் மாட்டுக்கிறீங்க. உப்புல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதையா வாழ்க்கை முழுவதும். ஆனால் வெளியே வரும்போது ஒரு உப்பு, கொஞ்சம் உப்பு அந்த மீனில் ஏறவே இல்லை. மீன் நமக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குது. மீன் சொல்லுது, நான் உப்பு உலகத்தை தான் வாழ்ந்து இருக்கிறேன். ஆனால் வெளியே வரும்போது நான் ஒரு உப்பு விட்டாதவனாக வெளியே வருகிறேன். சகோதரியே, நீ அதே போல தான் உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஒரு உலகமோ ஒட்டாதவனாக இருக்க வேண்டும். கடைசி ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். அன்பான் தெய்வ ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனம். சுத்திகரியுங்கள், போதும், சுத்திகரியுங்கள். அன்பாந்த யோவான் 2 அதிகாரம் 6 வசனம், சுத்திகரியுங்கள். அன்பா சங்கீதம் 51:2 சுத்திகரியுங்கள். இப்படி சுத்திகரியுங்கள் வேதம் பல காரியங்கள் சொல்லுகிறேன். 3வது படி லைஃப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தத்துக்கு முதல் படி என்ன? லைஃப் ஆஃப் சர்ச்சிங், சோதித்து பார்க்கிற வாழ்க்கை. பரிசுத்தத்தை 2வது படி என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நல்லா கவனிக்க, விலக்கி வைக்கணும். யோசிப்பு என்ன பண்ணா? அவன் விலகி ஓடினான். தானியேல் 1:8 சொல்லுகிறது, அவன் விலக்கி வைத்தான். ராஜாவின் போஜனம் தீட்டுப்படும் என்று அறிந்த போது விலக்கி வைத்தான். எபிரேயர் 11 அதிகாரம் 24-25 வருஷங்களே அன்பா மோசே குறித்து அன்பா என்ன சொல்லுகிறேன் சொன்னார். அவன் அன்பான் தேவ ஜனமே, அவன் விட்டு விட்டான். ஹல்லேலூயா. எதை விட்டு விட்டான்? பார்வோனின் அரமனை, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை, அனிச்சமான பாவ சந்தோஷங்கள், அதை விட்டு விட்டான். யோசேப்பு விலகி ஓடினான். பிரித்தெடுக்கப்பட்டவர்களால் விலகி ஓடினான். அன்பான் தெய்வ தானியேல் என்ன பண்ணா? விடுவித்து கொண்டான், விலக்கி வைத்தான். மோசே என்ன பண்ணான்? அவன் அன்பான் விடுவித்து கொண்டான். ஹல்லேலூயா. இதுதான் விலக்கி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. 3வது வாசிக்கிறோம். அன்பான் தேவஜமே, அவர்கள் லைஃப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரித்தல். நாம் சுத்திகரித்து கொண்டு இருக்க வேண்டும். என்னாகம புஸ்தகம் 31 அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இதோட நான் முடிக்க வாஞ்சிக்கின்றேன்.
என்னாகமம் 31 அதிகாரம் 19 அன்பா அந்த கவனிங்க, நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் வசனத்தையும் வாசிக்கல, ஒரு வார்த்தையை மாற்றம். 19 வசனத்தை என்னாகும் 31 அதிகாரம் 19 வசனம் கடைசி வார்த்தை சொல்கிறது, சுத்திகரித்து. 20 வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, சுத்திகரிக்க கடவீர்கள். வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்க அன்பான் தேவ ஜனமே. 23 வசனம் சொல்லுகிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு 24 வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும், அப்பொழுது சுத்தமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது சுத்தமாய் இருப்பீர்கள்? உங்களை சுத்திகரிக்க அப்படியா நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படியா இருப்பீர்கள்? சுத்தமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. லைஃப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்திகரித்துக் கொள்ளணும். அன்பான் தாவீது அதான் சொல்றான், சங்கீதம் 50 என்ன சொல்லலாம், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமாவேன். சுத்திகரித்து ரொம்ப அவசியமாக இருக்கிறேன். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அன்பான் தேவனே பஸ்காட்டுக்குத்தின் ரத்தனம் மீட்கப்பட்டு கானானின் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். வனாந்தரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆசாரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆசாரிப்பு கூடாரம் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது. வெளிப்பிரகாரங்களை ஆசாரிகள் ஆரோன் குமார மோசே இருந்து அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். லேவியோரும் கூட சேர்ந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 கோத்திரங்கள் ஆசாரிப்பு கூட சுற்றிலும் இருக்கிறது. அவர்கள் குற்றங்கள் செய்யும்போது, பாவங்கள் செய்யும்போது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி அவர்கள் மிருகங்கள் பறவைகளை இந்த ஆசாரின்ட்ட கொண்டு வராங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதன் தலையை வெட்டி ரத்தத்தை எடுத்து அங்கே அவர்கள் சுத்திகரிக்கிறார்கள். பிறகு சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை பிரதான ஆசாரியன் எடுத்துக்கொண்டு அவனும் சுத்திகரிக்கப்பட்டவனாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறார். அங்கே கிருபா சண்டையிலே கேருபின் மத்தியில் தேவன் இருக்கிறார், அவருடைய பிரசனம் இருக்கிறது. அந்த பிரசனத்தின் முன்பாக போய் இந்த சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை அவர்கள் தெளிக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் சரியாக சுத்திகரிக்கப்படாதபடிக்கு பிரதான ஆசாரியன் அங்கே போனாலும் அவன் பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அவனும் செத்து போவான். ஹல்லேலூயா. அருமையா சகோதரா சகோதரி, அப்போ தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொன்னா நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய விதத்தில் சுத்திகரிக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப எதினாலே சுத்திகரிக்கப்பட முடியும்? 3 காரியங்கள் இருக்கிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். யோவான் 17 சொல்கிறது, வசனமாகிய சத்தியம் நம்மை சுத்திகரிக்கிறது. வசனமாகிய சத்தியத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு அவசியம் ஐயா. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னார். நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும், வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நான் சுத்திகரிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இப்படி நாம் சுத்திகரித்துக் கொண்டு இருந்தால் மணவாளன் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பாத்திரவான்களாக எப்படி இருப்போங்க? அவரை சந்திப்பதற்கு பாத்திரவான்களாக இருப்போம். எவைகளுக்கு தப்பி விட்டு விடுவோம்? நியாய தீர்ப்புக்கு தப்பு வைக்கப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை ஒரு வினாடி மூடுவோமா? நான் இப்போ உங்கள் தாசன்ட்ட கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு இந்த செய்தியை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆவியானக்குள்ளே ஒரு சின்ன கோரஸை கொடுத்தாரு. அந்த கோரஸை பாடி நான் தாசங்கிட்ட கொடுக்க போகிறேன். அன்பான் தேவன், எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்காக ஜெபம் பண்ணணும்? மணவாளன் வரும்போது நான் பாத்திரவானாக காணப்படுவதற்கு. மணவாளன் வரும்போது நான் பாத்திரவானாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஐயா தப்புவிக்கப்பட வேண்டும், தப்புவித்துக் கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்புக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் தேவ சித்தத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும். என்ன சித்தம்? நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? என் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். அது எங்கே இருக்கிறது? அது என்னை சோதித்து பார்ப்பதிலே இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதிலே இருக்கிறது. எங்கே இருக்கிறது? என்னை சுத்திகரிப்பதிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Sanctify me by the blood of the Lamb. Sanctify me by the blood of the Lamb.
All the time in your presence I cry, oh God. All the time in your presence I cry, oh God. Sanctify me by the blood of the Lamb. All the time in your presence I cry, oh God. சுத்திகரியும் என்னை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் சுத்திகரியும் என்னை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் எந்நேரம் உம் சமூகத்தில் காதருகிறேன். எந்நேரம் உம் சமூகத்தில் காதருகிறேன். நாம் எழுமி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான தேவதாசனை நம் மத்தியில் அழைத்து வந்த கிருபைக்காய், அவருக்கு மிக்க அகத்துவால கொடுத்த வார்த்தைகளுக்காய், மெய்யாகவே இந்த நாளிலும் அவருடைய தீர்மானத்தின்படி மிக்க சிலகத்துவால பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் பெருக. கர்த்தருடைய கரம் மிக்க சிலகத்துவால அவருடைய ஊழியத்தின் மத்தியிலும் அம்மாவுடைய இறந்து கர்த்த மகிமைப்படுவாராக. அவருடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. தலைமை சபை ஊழியங்களிலும் கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. விசேஷித்தவனமாய் இந்த நாளிலும் நாம் விழித்திருப்பது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. ஜெபத்திலே விழித்திருங்க, ஜெபத்திலே விழித்திருங்க. ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை தரும், ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை தரும். உந்தன் ஜெபந்தான் உனக்கு ஜெயத்தை தரும். உன்னுடைய ஜெபம் உனக்கு ஜெயத்தை தரும். நீக்க சலகித்துவால உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நீங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவங்க. தேவனுடைய செம்மிக்ககத்துவாலா சித்தத்தின்படி தேவனுடைய சமூகத்திற்குள்ளாய் உங்களை அர்ப்பணிங்க. மிக்க சலகித்துவாலா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் ஒருபோதும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆகவே கர்த்தருடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. கத்த பெரிய காரியங்களை கத்த செய்வார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர். நல்லா ப்ராப்பர்லி சத்தமா சொல்லுங்க. அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ள கிருபை தான் இன்று உங்களோடு விசேஷமாக அந்த நாட்களை பிரதேசம் பண்ண பிள்ளைகளோடு கர்த்தர் செய்கிறார். அதுவும் அவங்க மட்டும் இல்லை, சபைக்குள்ள வந்து போகிற எல்லா பிள்ளைகளுமே ஊழியம் செய்யணும். தப்பாக நினைக்காதீங்க. நான் அதை தான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறது. ஒரு சகோதரி இந்த ரோட்டில் போகும்போது தான் ஆண்டவரை கர்த்தர் கையில் வேதத்தை வச்சுருந்தாங்க. 4 பேர் போனாங்க. ஒருத்தி கையில் தான் வேதம் இருந்து அந்த வேதத்தை பார்த்தா இந்த பக்கத்தில் அழுதுட்டு இருந்த என்ன ஆண்டவரை கர்த்தர் சந்திக்க கிரியை செய்தார். உன்னுடைய கிரியை அந்த சகோதரி அதுக்கப்புறம் தான் அந்த பிரதர் வீட்டை காட்டாங்க. போனோம். ஆண்டவரை கர்த்தர் நடத்தின வழி உன்னை என்னை நம்மை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர். நல்லா சொல்லுங்க, நான் உண்மையாக இருக்கிறேனோ? உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடந்த நாளில் சகோதரன் சொல்லும்போது சாயந்தரம் தான் சொன்னார், இதை மாதிரி பிரதர்ஷனம் பண்ண போகிறாங்க தில்லு ஜெசி ஏசர்னு. ஆனால் அதுக்கு முன்னால் கர்த்தர் எனக்கு தந்த பாட்டை சொன்னார். சொற்களின் மிகுதியால், சத்தமாக சொல்லுங்க, பேசுகின்ற வார்த்தையை நிதானித்து பேசணும். பேசுகிற வார்த்தைக்கு கொடுக்கணுமா இல்லையா? மல்கியால சொல்லியிருக்காரா இல்லையா? நான் அந்த புதிய ஏற்பாடு வாசிப்பேன், தப்பாக நினைக்காதீங்க. புதிய ஏற்பாடு எப்படினாலும் வாரத்தில் 4 நாளைக்குள்ளே முடிச்சிருவேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடும் வாசிக்கிறேன். இதுதான் ஜீவன் பலன். பாசிங்கில் தான் போகிறேன்.
அந்த தம்பி வாரான், பிள்ளை வாரான். நான் பெற்று வளர்க்காத ஒரு பிள்ளை. கரெக்டாக நிலவ அழகா எம்மா எங்கே போகணுன்னு சொல்லுவார். இந்த இடம் சொல்லுவேன், பைபிள் வாசிப்பேன். அந்த இடம் போகும்போது நிற்பாங்க. நான் வேறு எந்த பேச்சு பேச மாட்டேன். இன்றைக்கி அழைப்பு சும்மா இல்லை, வேதத்தை கையில் ஏந்தி இருப்பது சும்மா இல்லை. இதை எடுக்கும்போது பயப்படணும். உண்மையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு பயப்படுது. சத்தியம் பண்ணாது. பார்த்தீங்களா நம்ம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஆண்மையாக அழகாக சொல்லிட்டார். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பரிசுத்தம், விசுவாசம், கீழ்ப்படிதல், சுத்திகரிப்பு. சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. நாம் சொற்களின் பேசுகின்ற வார்த்தைகளை நிதானித்து, பேசுகின்ற வார்த்தைக்கு கணக்கம் கொடுக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளை நிதானித்து பேச வேண்டும். பேசுகின்ற வார்த்தை கணக்கம் கொடுக்க வேண்டும். அதை அறிந்து உணர்ந்து ஞானம், அதை அறிந்து பேச வேண்டாம். போலான வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். குறை கூறி ஒருவரையும் பேச வேண்டாம். கூட்டியும் பேச வேண்டாம், குறைத்தும் பேச வேண்டாம். உள்ளதை உள்ளதென்று பேச வேண்டும். அம்மே கூட்டியும் பேச வேண்டாம், குறைத்தும் பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்று பேச வேண்டும். நாம் உள்ளதை உள்ளதென்று பேச வேண்டும். சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. வீணான வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். விளையாட்டு வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். வீணான வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். விளையாட்டு வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். அவதூறாய் பேச வேண்டாம், அசிங்கமாய் பேச வேண்டாம். ஆண்டவரின் மகிமைக்கு பேச வேண்டும். அவதூறாய் பேச வேண்டாம், அசிங்கமாய் பேச வேண்டாம். ஆண்டவரின் மகிமைக்காய் பேச வேண்டும். நாம் ஆண்டவரின் மகிமைக்காய் பேச வேண்டும். சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. நம் சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. பொய்யான வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். மாயையான வார்த்தைகளும் பேச வேண்டாம். பொய்யான வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். மாயையான வார்த்தைகளும் பேச வேண்டாம். அன்போடு பேச வேண்டும், அரவணைத்து பேச வேண்டும். ஆண்டவரின் அன்பையே பேச வேண்டும். அன்போடு பேச வேண்டும், அரவணைத்து பேச வேண்டும். ஆண்டவரின் அன்பையே பேச வேண்டும். நாம் ஆண்டவரின் அன்பையே பேச வேண்டும். சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. நம் சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாதே. வஞ்சிக்கும் வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். வழக்காடும் வார்த்தைகளும் பேச வேண்டாம். வஞ்சிக்கும் வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம். வழக்காடும் வார்த்தைகளும் பேச வேண்டாம். பண்போடு பேச வேண்டும், பாசத்தோடு பேச வேண்டும். தேவ பயத்தோடு பேச வேண்டும். அடு பேச வேண்டும், பாசத்தோடு பேச வேண்டும். தேவ பயத்தோடு பேச வேண்டும். அவர்களுக்கு பயத்தோடு பேச வேண்டும். சொற்களின் மிகுதியாலே
பாவமில்லாமல் போகாதே நம் சொற்களின் மிகுதியாலே பாவமில்லாமல் போகாதே உலகத்தை பேசுவார்த்தை பேச வேண்டாம் உதவாத வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம் உலகத்தை பேசும் வார்த்தை பேச வேண்டாம் உதவாத வார்த்தை ஒன்றும் பேச வேண்டாம் நன்மை என்று பேச வேண்டும் நல்ல வார்த்தை பேச வேண்டும் தெளிந்த புத்தியோடு பேச வேண்டும் நன்மை என்று பேச வேண்டும் நல்ல வார்த்தை பேச வேண்டும் தெளிந்த புத்தியோடு பேச வேண்டும் நாம் தெளிந்த புத்தியோடு பேச வேண்டும் சொற்களின் மிகுதியாலே பாவமில்லாமல் போகாதே நம் சொற்களின் மிகுதியாலே பாவமில்லாமல் போகாதே பேசுகின்ற வார்த்தைகளை நிதானித்து பேச வேண்டும் பேசுகின்ற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகளை நிதானித்து பேச வேண்டும் பேசுகின்ற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அதை அறிந்து உணர்ந்து ஞானமாய் பேச வேண்டும் அதை அறிந்து உணர்ந்து ஞானமாய் பேச வேண்டும் சொற்களின் மிகுதியாலே பாவமில்லாமல் போகாதே நம் சொற்களின் மிகுதியாலே பாவமில்லாமல் போகாதே நல்லவர் கண்களை மூடி ஆண்டவரை கேட்கத்த மனசாட்சியில குத்தப்பட்ட ஜனங்கள் கல்லறிந்து கொல்ல வந்தாங்க யார பாவம் செய்த ஸ்ரீய ஆண்டவரை க்ளோஸ் ரைஸ் ஆல் ஆஃப் யூ ஆண்டவரை கத்த தரிசனங்களை கொடுப்பேன்னு சொல்கிறான் தேவ தயவு வெளிப்படும் தேவ கிருபை வெளிப்படும் கடைசி காலம் அங்கே நடந்த காரியம் என்ன ஆண்டவரை கத்தார் மௌனமாய் எழுதுகிறார் எதையும் பேசல ஆயிற்று உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதலாவது இவள் மேல் கல்லெறிங்க கல்வி அக்கத்தேருவா தேவ சாமத்தில் குட்டி தேய்த்த தேவ பிள்ளையே உள்ளத்தில் வேறுச்சல் கோபம் பொல்லாப்பான காரியங்கள் உனக்குள்ளே இருக்குமானால் முற்றிலும் அதை மாற்று அது உனக்கு நல்லது ஆண்டவரை கத்த ஆக்களை உங்களோடு என்னோடு பேசுகிறது வேஷம் போடுகிற மனுஷனாக இருக்கக்கூடாது மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் போனார்கள் யாரும் கல்லெறியில் கடைசியில் ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்தார் நானும் ஒன்றை செய்ய மாட்டேன் இனி பாவம் செய்யாதே அதற்கு பிறகு அவன் செய்திருக்க மாட்டான் உணர்ந்து பாப்பா இன்றைக்கும் ஆண்டவரை கட்ட தேவனுடைய தூதனை கொண்டு நம்மோடு பேசின வார்த்தைகளை நிதானிங்க பழைய ஏற்பாடு வாசிங்க புதிய ஏற்பாடு வாசிங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவங்க தாழ்மை அவங்களுக்கு சொல்லித்தரது காரியம் ஒருவனு கொண்டு வந்தில்லை கொண்டு போகிறதில்ல உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நான் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை உங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரை கத்த நம்ம தான் மறந்துடுவோம் அவர் நம்ம மறக்க மாட்டார் பெரிய காரியங்கள் செய்வார் அதிலேருந்து நாட்களின் கத்தருடைய மகிமை வெளிப்படவும் இந்த நாட்கள் அருமையான பிள்ளை கிரேஸ் ஞானராஜையும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஜே ஜான்சன் எஸ்ஆர் மகேஷ் பிள்ளைகள் தேவனுடைய வசன வார்த்தைகளை கொண்டு நடக்க கிருபைதாங்க கிரியை செய்ங்க கேட்கிற பிள்ளைகளாகிய நாங்களும் உங்களுடைய வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ள கிருபைதாங்க வழிநடத்தாங்க இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து விசேஷித்தனமாய் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொடுத்த தேவதாசனுடைய குடும்பத்தோடும் இருந்து கர்த்தருடைய வருகை வரையும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென்.